ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட ராஜ கொளத்லக 25 புலிகேசி வரார் வரார் வரார். என்ன என்ன இது? மன்னர் வருகை குறைத்திராமல் காலையில் உறக்கம், இரவு முழுவதும் செல்போனை விளையாடிவிட்டு இங்கே வந்து உறக்கம். வேலையை பாருடா மனையா. மன்னித்துடுங்க மன்னா. மன்னா, இடி எப்படி தங்களுக்கு தெரியும்? நானும் அதை தாண்டா விளையாடுகிறேன் மங்குடி அமைச்சரே. நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அருமை அருமை. அமைச்சர்களே அமருங்கள். அமைச்சர்களே இந்த பிரச்சனைக்கு அமைச்சர்களே இன்று என்ன வழக்கு? அந்நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவித்து ஆடுகின்றது. தலைவிர்த்து ஆடினால் என்ன? அவற்றை சீவி கட்டிவிட வேண்டியதானே. நாங்களை காண அப்பாவும் மகனும் வண்டி வர சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? வணக்கம் அண்ணா. என் மகள் நாள் முழுவதும் செல்போனை விளையாடி கொண்டிருக்கிறான். மன்னா, நம் நாட்டில் உள்ள சிறியவர் முதல் பெரியவர் வரை செல்போனில் மூழ்கிவிட்டனர். அவர்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அமைச்சர்களே, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் பார்க்கலாம். மன்னா, நம் நாட்டில் உள்ள அனைவரின் செல்போனை நட்பாக நிறுத்திவிட்டால் என்ன? அப்படியே உன் சம்பளத்தையும் நிறுத்திவிட்டால் என்ன? அருமை அருமை. மன்னா, இப்படி செய்தால் என்ன? வேணாம், அப்படி செய்தால் என்ன? என்ன அமைச்சரே அப்படி இப்படி வளர்கிறாய் மங்குடி அமைச்சரே? அருமை அருமை. மன்னா, என்னிடம் ஒரு அருமையான யோசனை உள்ளது. என்னது? எனது அமைச்சருக்கு அருமையான யோசனையா? எங்க கூறுங்கள் பார்க்கலாம். நம் நாட்டில் உள்ள அனைவரின் செல்போனையும் ஒரு அறை வைத்து பூட்டினால் என்ன? அப்படியே உன்னை ஒரு அறை அறைந்தால் என்ன? அருமை அருமை.
யாருங்க? யாருடா அங்கே? அழைத்து வாருங்க தெனாலிராமனை. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். மன்னா, என்னை அழைத்ததின் நோக்கம் என்ன? தெனாலிராமா, நம் நாட்டு மக்களை செல்போனிலிருந்து மீட்பதற்கு வழி கூறுங்கள் பார்க்கலாம். மன்னா, இப்பொழுது எல்லாம் செல்போனரே அத்தியாவசிய தேவையாக உள்ளது. செல்போனில் தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்த வேண்டும். சிறியவர் முதல் பெரியவர் வரை செல்போனில் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று பார்த்து கொண்டே நேரத்தை வீணடிக்கிறார்கள். குழந்தைகள் அழுதால் அவற்றை தூக்கி சமாதானப்படுத்தாமல் செல்போனில் கொடுத்து விளையாட சொல்கிறார்கள். எனவே மன்னா, பெற்றோர்கள் செல்போனில் விட்டுவிட்டு குழந்தைகளுடன் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் மன்னா. ஆஹா, பழைய தெனாலிராமா, அருமையான யோசனை. நன்றி மன்னா. மன்னா மன்னா மன்னா, என்னடா சிறிது நேரம் உறங்க விட மாட்டாயா? தங்களை காண ஃபாஸ்ட் ஃபுட் உரிமையாளர் வந்திருக்கிறார்கள். வர சொல்லுங்கள். வணக்கம் மன்னா. எங்கள் நாட்டில் சுவையான ஃபாஸ்ட் ஃபுட் உள்ளது மன்னா. அதில் உங்கள் நாட்டில் விற்பனை செய்ய பெர்மிஷன் வேணும் மன்னா. எதை வேணாலும் விற்பனை செய்து கொள்ளுங்கள், ஆனால் இனாம் மட்டும் கொடுத்து விடுங்கள். தேங்க்யூ மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். தெனாலிராமா, நான் அழைக்காமல் வந்ததின் நோக்கம் என்ன? மன்னா, உங்களுக்கான சுவையான உணவு கொண்டு வந்து உள்ளேன். ஆஹா, தெனாலிராமனுக்கு என் மேலே அதிக பாசம் உள்ளது. அச்சச்சோ, மன்னாவுக்கு என்னாச்சு? அச்சச்சோ, மன்னாருக்கு என்னாச்சு? அச்சச்சோ, மன்னாருக்கு என்னாச்சு? மன்னன் வயிற்று வலியால் அவதிப்படுகிறார். தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். தெனாலிராமா,
எனக்கு என்னடா கொடுத்தாய், வயிற்று வலிக்கிறது. மன்னா, அதற் பெயர் பீட்சா மன்னா. வெளிநாட்டு உணவை நம் நாட்டில் விற்பனை செய்ய அனுமதி அளித்ததின் விளைவே இது. சிறிய குழந்தைகள் இதை உண்பதால் கொடூர நோய் உருவாகிறது. இதை உங்களுக்கு உணர்த்தவே வழங்கினேன் மன்னா. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. தெனாலிராமா, என் அறிவு கண்ணை திறந்து விட்டாயா? இன்மேல் பெற்றோர்கள் செல்போனை தள்ளிவிட்டு குழந்தைகளுடன் நேரத்தை செலவழிக்க வேண்டும். வெளிநாட்டு உணவை நம் நாட்டில் விற்பனை செய்தால் அவர்களுக்கு சிறு தண்டனை நிச்சயம். இதுவே என் கட்டளை சாசனம்.